வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா. 1500 பெண்களுக்கு தங்கம் வழங்கினார் சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் சாமந்தி மலர்கள். பொங்கல் விழாவையொட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பொள்ளாச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பலூன் திருவிழா. கட்டணத்தை குறைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழா. மஞ்சள் கரும்புடன் புதுப்பானையில் பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டம். நெல்லையில் தென்னிந்திய அளவிலான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி. தமிழகம், கேரளா, ஆந்திராவை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் அருகே நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சி. வி. சண்முகம் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தங்கம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழக அரசின் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலத்துறை சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம் கலந்து கொண்டு 1529 பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு, மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 927 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக்குமார் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அரசு ஆண்கள் பள்ளியில் அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக்குமார் கலந்து கொண்டு 927 மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வெங்கடாச்சலம், ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், ஆசிரியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவ தயாராக இருப்பதாக IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக மக்கள் பாதை இயக்கம் சார்பில் பல்வேறு உதவிகள் மற்றும் கைத்தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள மக்கள் பாதை இயக்கத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் IAS அதிகாரி சகாயம் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். அத்துடன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இளைஞர்கள் எத்தகைய பாதிப்பும், அது புயல் பாதிப்பாக இருந்தாலும் சரி அல்லது பிற பாதிப்பாக இருந்தாலும் சரி, அவைகளையெல்லாம், அத்தகைய சவால்களை எல்லாம் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் அவர்களை கேட்டுக்கொள்ளுவேன். எம்முடைய இளைஞர்கள், எம் தமிழ் சமூகத்து இளைஞர்கள் அறிவிலும் ஆற்றலும் எந்த விதத்திலும் எவருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. எனவே அவர்கள் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். நாங்கள் அவர்களுக்கு உதவ காத்திருக்கிறோம். எந்த வகையிலெல்லாம் வழிகாட்ட முடியுமோ எங்களுடைய அதிகாரத்திற்கு, சக்திக்கு, வல்லமைக்கு உட்பட்டு இத்தகைய இளைஞர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட தயாராக இருக்கிறோம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கும்பகோணத்தில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது வார்டில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கி அசத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகரமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி. இவர் பதவியில் இருந்தபோது ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி அவரது வார்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கி வந்தார். இந்த நிலையில் தற்போது பதவியில் இல்லாத நிலையிலும் தனது பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு பச்சரிசி, கரும்பு, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வழங்கியுள்ளார். இவரது இந்த செயலை அனைத்து தரப்பினரும் வெகுவாக பாராட்டினர். பொங்கல் விழாவையொட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கீரைக்காரனூர், திப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் சாமந்தி பூ விளைவிக்கப்படுகிறது. இதில் மஞ்சள், வெள்ளை, ஊதா, சிவப்பு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இங்கு விளைவிக்கப்படும் சாமந்தி பூக்கள் கோவில் விழாக்கள், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தற்போது பூக்கள் அறுவடை செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பொங்கல் விழாவையொட்டி ஏற்பட்டுள்ள கடும் கிராக்கியால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலைப்பொங்கல் கொண்டாடும் புதுமண தம்பதிகளுக்கு சீர்பொருட்கள் வாங்குவதில் பெற்றோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கரும்பு, கிழங்கு வகைகள், மஞ்சள், காய்கறிகள் உள்ளிட்டவைகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சீனிக்கிழங்கு, கூவைக்கிழங்கு, பனங்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு கிழங்கு வகைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதியதாக திருமணமான பெண்ணுக்கு பிறந்த வீட்டிலிருந்து பொங்கல் சீர் கொடுப்பது வழக்கம். இதற்கென வெண்கல பொங்கல் பானை, கரண்டி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, கரும்பு, மஞ்சள் குலை, வாழைத்தார், காய்கறிகள், மளிகை பொருட்கள் மற்றும் புது துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் சீராக வழங்கப்படும். இவற்றை வாங்குவதற்காக கடைகளில் பெற்றோர் கூட்டம் அலைமோதுகிறது. என் பொண்ணுக்கு திருமணம் நவம்பர் 11ஆம் தேதி முடிஞ்சது. இப்போ தலைப்பொங்கல், முதல் பொங்கலோட இருக்க வேண்டிய அனைத்து பொருட்களுமே நாங்கள் வாங்கி கொண்டு அவங்களுக்கு சீராக கொடுப்போம். அதில் முக்கியமாக பொங்கல் வைக்க வேண்டிய பானை, காய்கறிகள், தேவையான அனைத்து காய்கறிகளும், கிழங்கு வகைகள் ப்ளஸ் கரும்பு இதெல்லாம் கொண்டு சீராக கொண்டு கொடுப்போம். அதோடு பையனுக்கு வேண்டிய துணிமணிகள், பிள்ளைக்கு பட்டு இதெல்லாம் நாங்கள் சீராக எடுத்துகிட்டு போவோம். தாய் வீட்டில் இருந்து வந்த சீர்வரிசை பொருட்களில் பொங்கல் வைப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக புதுமண தம்பதிகள் தெரிவிக்கின்றனர். அதுலேயும் தலைப்பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் ஆச்சு. நாங்களும் இந்த டைம் அப்பா அம்மாலாம் சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க. இனிப்பு பண்டங்கள் அப்புறம் துணிமணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் தலைப்பொங்கல் அன்னைக்கு காலையிலே பொங்கல் விட்டுட்டு புத்தாடைகள்லாம் அணிந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாட போகிறோம். இது எங்களுக்கு ஸ்பெஷலான பொங்கலாக இருக்கும். ஏன்னா இது என்னோட கணவர் வீட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கொண்டாட போகிறேன். தலைப்பொங்கலுங்கும்போது பெண்ணை கட்டி கொடுத்த வீட்டில் இருந்து சீர் கொண்டு வருவாங்க. அது பானை, கரும்பு, பழ வகைகள், காய்கறி, மளிகை சாதானம், அரிசி அப்படி எல்லாமே கொண்டு வருவாங்க. அதே போல் எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு தந்திருக்காங்க. இந்த பொங்கலை நான் என் கணவரோடி, எங்கள் அத்தை, மாமா எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவேன். பொங்கல் விழாவையொட்டி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் நல்ல வியாபாரமாவதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஊரில் நிறைய பொண்ணுங்க இப்போ தான் இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சு நிறைய தலைப்பொங்கலுக்கு போகிறாங்க. அப்போ எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் எங்கள்கிட்ட நிறைய கரும்பு, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள், அதுக்கப்புறம் எல்லா ஜாமானங்க எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 500 கட்டு கரும்பு இறக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 50 கட்டு தான் கிடக்குது. இன்னும் பொங்கலுக்கு நல்லா எல்லாரும் வாங்கிட்டு போய் நல்லா சந்தோஷமாக இருந்து இந்த பொங்கலை தலைப்பொங்கலாட்டு எங்கள் ஊரில் உள்ள பொண்ணுங்க எல்லாம் கொண்டாடுறதுக்கு மனமாற வாழ்த்துக்கிறோம். பொள்ளாச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பலூன் திருவிழாவை ஏராளமானோர் கண்டு களித்தனர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளாக பலூன் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இந்த ஆண்டிற்கான பலூன் திருவிழா நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, ஜெர்மன், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 8 வெப்பக்காற்று ராட்சத பலூன்கள் கொண்டு வரப்பட்டு வானில் பறக்க விடப்பட்டன. தஞ்சை கோபுரம், கார்ட்டூன், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் வானில் பறந்த ராட்சத பலூன்களை பொதுமக்கள் கண்டு களித்தனர். அதே நேரம் ராட்சத பலூனில் பறப்பதற்கு நபர் ஒருவருக்கு 15,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதால் நடுத்தர மற்றும் ஏழை மக்களால் பலூனில் பறக்க முடியவில்லை என்றும் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கட்டணத்தை குறைத்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அனைவரும் பயன்பெற முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 3 வருஷமா இங்கே தொடர்ந்து இந்த மாதிரி பலூன் ஃபெஸ்டிவல் சுற்றுலாத்துறை சார்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் வருஷம் பார்க்குறோம். ஆனாலும் நடுத்தர மக்கள் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஜனங்கள்லாம் இதில் போகிறதுக்கு ரேட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதை கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அது போக மேலே பறக்க இந்த பலூனுக்கெல்லாம் அவங்களுக்கு அதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். நமக்கு கொஞ்சம் சேஃப்டி கார்டு அந்த மாதிரிலாம் இருந்து சேஃப்டியாக மேலே பறந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். நீலகிரியில் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காததால் தேயிலை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டத்தில் 65,000க்கும் மேற்பட்ட சிறு தேயிலை விவசாயிகள் உள்ளனர். அண்மை காலமாக தேயிலைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தற்போது பனியால் தேயிலை தோட்டங்களில் செடிகள் கருகி உள்ளன. இந்த நிலையில் தேயிலை தோட்டங்களில் செடிகள் கருகி வருவதை அடுத்து தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து அசத்தினர். இதைத் தொடர்ந்து கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் உள்ள அமல அன்னை மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் பள்ளியில் மாணவர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து அசத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் திருமண மண்டபத்தில் தாய் அறக்கட்டளை சார்பில் தைமகளே வருக என்ற பெயரில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பழ நெடுமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூரில் பசுமை தாயகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து அசத்தினர். இதைத் தொடர்ந்து கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் அடுத்த பிரகாஷ் நகரில் உள்ள தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெருங்குடியில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதாரம் இயக்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருகே பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் பெண்கள் பங்கேற்று வண்ணமயமான கோலங்களை போட்டு அசத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பொங்கல் விழாவையொட்டி கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான ரங்கோலிகளை போட்டு அசத்தினர். பச்சைக்கிளி, தேர், மயில், விநாயகர், அன்னப்பட்சி, ஜோடிபுரா, அப்துல் கலாம் உள்ளிட்ட உருவங்களை தத்துரூபமாக வரைந்து பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர்.
இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மார்கழி மாதத்தையொட்டி அம்மனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் மார்கழி மாத உற்சவத்தையொட்டி முருகப்பெருமானின் மின் ரத திருவீதியுலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் புகழ்பெற்ற விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் மார்கழி மாத உற்சவத்தையொட்டி முருகப்பெருமானின் மின் ரத திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் மயில் காவடி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். பரமத்தி வேலூரில் காணும் பொங்கலையொட்டி நாட்டுக்கோழி விற்பனை சூடுபிடித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டுக்கோழி சந்தை வியாபாரம் நடைபெறும். இந்த வாரம் காணும் பொங்கல் கரிநாள் திருவிழா வருவதால் வழக்கத்தை விட அதிக அளவில் கோழிகள் விற்பனைக்கு வந்தன. சுற்று வட்டார கிராம மக்கள் வழக்கத்தை விட அதிகமாக கோழிகளை வாங்கி சென்றனர். காகம், கருஞ்சதை, கிளிமூக்கு, கிளிராஜா, மயில் உள்ளிட்ட வகைகளை சேர்ந்த சண்டை சேவல்கள் சந்தையில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. நாட்டுக்கோழி மற்றும் சேவல்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி பல வண்ண கோலப் போட்டிகள் விற்பனைக்கு வந்துள்ளன. மார்கழி மாதம் முதலே பெண்கள் தங்கள் வீடுகளின் முன்பாக கோலமிட்டு வண்ணப் பொடிகளை கொண்டு அழகுபடுத்துவது வழக்கம். இதற்கென பல வண்ணங்களில் கோலப் பொடிகள் விற்பனைக்கு வந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருகே ஏரல் பகுதியில் சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வண்ண கோலப்பொடிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பெண்கள் இவற்றை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வேடப்பட்டியில் தடுப்பணை கட்ட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அமைந்துள்ளது வேடப்பட்டி கிராமம். இந்த கிராமம் வழியாக தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. KRB அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் வேடப்பட்டி வழியாக சாத்தனூர் அணைப்பகுதிக்கு சென்று பின்னர் வீணாக கடலில் கலக்கிறது. கடலில் கலந்து வீணாகும் தண்ணீரை சேமிக்க வேடப்பட்டியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த தடுப்பணை கட்டினால் வேடப்பட்டி, சந்திரப்பட்டி, மண்ணாடிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களது பெரிய பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுடைய நீர் பிரச்சனை ஆகும். இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கூட்டாத்து ஓரம் சிறிய தடுப்பணை கட்டினாலே பல ஆயிரம் ஏக்கர் நிலம் தண்ணீர் வசதி பெறும். குடிநீர் பிரச்சனை, வனவிலங்குகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கு ஒரு சாத்தியக்கூறு முகாந்திரம் உள்ளது. இந்த திட்டம் நிறைவேறினால் பல விவசாயிகளும் குடிநீர் மக்களும் பல கிராமங்களும் பயன்பெறுவதற்கு மிக மிகவும் அடிப்படையாக அமையும் ஒரு பெரிய திட்டமாகும். ஆகவே அரசு இதை முழு கவனத்தில் கொண்டு இந்த சிறிய கூட்டாத்தில் பகுதியின் பக்கம் சிறிய தடுப்பணை கட்டினால் மிகவும் சிறப்பான ஒரு திட்டமாக அமைவதுடன் பல கிராமங்கள் பயன்பெறுவதில் அமையும் என்பதை தாழ்மையான பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசின் மூலம் செயல்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாட்டிற்கு ஒரு ஊரில் 1000 ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யக்கூடாது என விருதம்பட்டியில் நடைபெற்ற எருது விடுவோர் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எருது விடுவோர் சங்கம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொங்கலையொட்டி நடைபெறும் காலை விடும் நிகழ்ச்சியின் போது மாடுகளை துன்புறுத்தக்கூடாது என்றும்
ஒரு மாட்டிற்கு ஒரு அட்டைதான் வழங்கப்படும் என்றும் மாட்டிற்கு ஒரு ஊரில் 1000 ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யக்கூடாது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்க துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் பாபு உள்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் சாலை விதிகளை பின்பற்ற கோரி நடைபெற்ற மனித சங்கிலி மற்றும் இருசக்கர வாகன பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விதிகளை பின்பற்ற கோரி மனித சங்கிலி மற்றும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்துல் கபூர் பங்கேற்று இதனை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. ராசிபுரத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்தும் உடல் வலிமையை பேணிக்காக்க வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த போட்டியில் கரூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 5 கிலோமீட்டர் தூரம் இலக்காக கொண்டு நடைபெற்ற இந்த போட்டியின் ஆண்கள் பிரிவில் அனீஷ் என்ற மாணவர் முதலிடமும், பெண்கள் பிரிவில் காவியா என்ற மாணவி முதலிடமும் பிடித்தனர். கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவரையும் பள்ளி நிர்வாகத்தினர் வெகுவாக பாராட்டினர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டையை மீண்டும் நடத்த அனுமதிக்க கோரி அந்த பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் பூலாம்வலசு, காந்தப்பாடி, கோவிலூர், மணல்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பண்டிகையின் போது சேவல் சண்டை நடைபெற்று வந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவால் சேவல் சண்டை நடைபெறாமல் போனது. இதனால் சேவல் சண்டை வளர்ப்பவர்கள் பொதுமக்கள் பெரிதும் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டையை நடத்த கரூர் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வலியுறுத்தி பேருந்து நிலையம் அருகே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அனுமதி அளிக்கவில்லை என்றால் தடையை மீறி சேவல் சண்டை நடத்தப்படும் என அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரவக்குறிச்சியை சேர்ந்த ராஜ்கமல் என்ற இளைஞர் 30 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 12 பேர் காயமடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூவந்தியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சூர் நாட்டு கிராமத்தார் சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் 14 காளைகள், 136 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரு காளையை 25 நிமிடங்களில் அடக்க வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் 9 பேர் களமிறக்கப்பட்டனர். சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இந்த போட்டியின் போது காளை முட்டியதில் படுகாயமடைந்த 12 பேர் பூவந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கையில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுபந்து போட்டியில் நெய்வேலியை சேர்ந்த சாய்வாசன் என்ற சிறுவன் முதல் பரிசை தட்டிச் சென்றார். சிவகங்கையில் இறகுபந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான இறகுபந்து போட்டி நடைபெற்றது. போட்டிகள் 3 பிரிவுகளாக நடைபெற்றன. இதில் 13 வயதுக்குட்பட்டோருக்கான இறுதிப் போட்டியில் நெய்வேலியை சேர்ந்த சாய்வாசன் என்ற சிறுவன் முதல் பரிசை தட்டிச் சென்றார். இதில் சிறப்பு விருந்தினராக சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் கபூர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற சிறுவனுக்கு கேடய மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நெல்லையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டியில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தென்னிந்திய கல்லூரி மாணவிகளுக்கிடையேயான கைப்பந்து போட்டி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியினை சரக காவல்துறை துணைத் தலைவர் கபில்குமார் தொடங்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். விழாவையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
ஆடவருக்கான முதல் போட்டியில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி அணிகள் மோதின. இதில் தூத்துக்குடி அணி வெற்றி பெற்றது. இதேபோன்று மகளிருக்கான முதல் போட்டியில் தமிழ்நாடு சென்னை அணியும் கேரளா திருச்சூர் அணியும் மோதின. இதில் சென்னை அணி வெற்றி பெற்றது. இத்துடன் மாவட்ட முரசு செய்திகள் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.